என்னென்ன ஊர்லாம் போயிருக்கீங்க? சவுத் இந்தியால எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நார்த் சைடுல கால் பதிச்சிருக்கோம் சார். என்னமோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றீங்களேமா? ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா கூட்டு குடும்பமா இருந்தோம் சார். அப்போ வந்து எங்க ஃபாதர் இன் லா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறதே ஒரு செலவா அவங்க நினைப்பாங்க. இது ஒரு நல்ல முன்மாதிரி. சோ வந்து எதுக்குப்பா செலவு பண்றீங்க, சேமிச்சு வைங்க, நீங்க ஃபியூச்சருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அப்போலாம் நாங்க கொஞ்சம் பயந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரிப் போவோம் சார், ஃபேமிலிக்கு சொல்லாம. இப்போ எல்லாமே பாத்துருவாங்க. வெக்கமா இல்ல? இப்போ நாங்க வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிட்டோம். தனி குடுத்தனத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டதுனால டூர் நிறைய போறீங்களா, இல்ல டூர் நிறைய போகணுங்கிறதுக்காக தான் தனி குடுத்தனத்திலே வந்தீங்களா? How do I tell you? எனக்கு ட்ரிப் போறது ரொம்ப பிடிக்கும் சார். இவர் அப்படி இல்ல. இவர் வந்து லைக் இவங்க டாடோடைய மென்டாலிட்டி தான் இவருக்கும். சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், வீட்ல இருக்கணும். இது நல்ல விஷயம் தானே. ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் நான் வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற டைப் தான் இவர். இவரையே நான் மாத்திட்டேன் சார். பெரிய விஷயம்யா. ஃபேமிலியோட போகும்போது போயிடுவோம் சார். இப்போ நாங்க சீக்ரெட்டா போறது நிறைய டூர் இருக்குல்ல. இப்போ லாஸ்டா காஷ்மீர் டூர் வந்து எல்லாருக்கும் பப்ளிக்கா சொல்லிட்டே போனோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஃபர்ஸ்ட் எதிர்த்து எங்க மாமனார் இப்போ என்ன சொல்றாரு, போயிட்டு வரட்டுமா, சின்ன ஒரு ட்ரிப்புக்கு போனாலும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு, போயிட்டு வரட்டுமா, இப்போ அப்படி சொல்லிட்டாரு. இது என்ன பிரமாதம்? ஏன் அப்ப தடுத்தவரு இப்ப தடுக்கல? ஆக்சுவலி அப்போ வந்து நாங்க இன்னும் பெரிய ஃபேமிலியா இருந்தோம் சார். பெரிய மாமனார் மாமியார், அவங்க பசங்க மருமக அவங்களாம் இருந்தாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. ஸோ எங்க மாமனார் வந்து பெரிய மாமனார் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க மீன்ஸ் மரியாதை சார் அது. ஓ, உங்க மாமனாருக்கே எங்க ஸ்பேஸ் இல்ல. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க தனியா போனோடனே நம்ம மருமக போகட்டும் வெளியில. போகட்டும், ஓகே நாம பாத்துக்கலாம், பசங்க என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சீக்ரெட் டூர் எங்கெல்லாம் போயிருக்கீங்க? சீக்ரெட் டூர் வந்து மூணார் சார், அப்புறம் வந்து ஊட்டி போனது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது சார். ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அப்புறம் கன்னியாகுமரி ஒரு தடவை போனோம் சார். அது வந்து ஆக்சுவலி சீக்ரெட்டா ஒரு தடவை போனோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட ஒரு தடவை போனோம். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. சீக்ரெட்டா போனது தெரியாத மாதிரி ஃபேமிலியோட போகும்போது ஓ மை காட், சன்ரைஸ், ஓ மை காட், திருவள்ளுவர் சிலை, ஓ மை காட், விவேகானந்தர் பாறை. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி?